Hi guys, what's up? This is Sugar. ஸோ இன்றைக்கி நம்ம நரிக்குறவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நரிக்குறவங்க யார்? இந்த நரிக்குறவங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவங்க பேசுகிற மொழி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது, எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம யார் கூடயும் வந்து ஒத்துழைக்காமல் அவங்க மட்டும் தனியாக வராங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ பொதுவாகவே நரிக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஒன்று ஊசி பாசி வைப்பாங்க, அப்படின்னா வந்து துப்பாக்கி வச்சுருப்பாங்க, குருவி சுடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பறவைங்கள்லாம் சுட்டு விற்பாங்க. இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அவங்களுடைய வரலாறுன்னா அவங்க எப்படி நம்ம தமிழகத்துக்கு வந்தாங்க, அவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்களா இல்லை வெளியூரை சேர்ந்தவங்களா, இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நரிக்குறவங்க வந்து மத்திய இந்தியாவிலேருந்து வந்தவங்க, அதாவது கிபி 13-14 இந்த காலகட்டத்தில் மத்திய இந்தியாவிலேருந்து நம்ம தமிழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நரிக்குறவங்க வந்து சிவாஜி மன்னர் இருக்காரு, அவருடைய படை வீரர்களாக இவங்க வந்து இருந்திருக்காங்க. அவர் வந்து முகலாயர் கூட சண்டை போடும்போது அந்த இதில் வந்து அவங்க அந்த போரில் வந்து அவங்க தோத்துறாங்க. அப்படி தோற்றதுனால முகலாயர் வந்து அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கொடுமை தாங்க மூலயமா அங்கே இருக்க எல்லாருமே வந்து தமிழகத்துக்கு வராங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வேட்டையாடுறாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அந்த டைமில், அதனால் வேட்டையாடுறாங்க. அவங்க முதல்ல எதை வேட்டையாடுறாங்கன்னா நரியை வேட்டையாடி அதனுடைய கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மீந்த அந்த தோல் பல் இதெல்லாம் வந்து ஊருள்ள எடுத்து வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து மக்கள் வந்து அவங்களை வந்து நரிக்குறவர்கள் அப்படி சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து குருவிகள் அந்த மாதிரி வந்து வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து விற்க ஆரம்பித்தாங்க. அவங்களை வந்து குருவிக்காரங்க அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இது இல்லாமல் நான் தமிழகத்திலே வந்து குரவர்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு இனம் இருந்தாங்க. குரவர்கள்னால் வந்து பச்சை குத்துவாங்க, கூட பின்னுவாங்க, கழுதை மேய்ப்பாங்க, குறி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து குரவர்கள் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து வேறு 2 பேரும் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய முழு கதை. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னும் நரிக்குறவர்களையும் அப்படியே இருக்காங்க, அவங்க இன்னும் ஏன் மாடர்ன் லைஃப் வர மாட்டாங்க, அப்படியே இருக்காங்க, அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அப்படின்றத வந்து நாங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்க பார்த்தோம், ஆனால் முடியல. பட் ஆனால் வந்து அவங்களே நேரடியாக சந்திச்சு அவங்ககிட்ட பேசலாம், அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் வேட்டையாடி தான் இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் வந்து அவங்களுக்கு நேரடியாக மீட் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லோரும் அங்கே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சில பழம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக எடுத்த உடனே வந்து பாண்டி மார்க்கெட் போனோம். பாண்டி மார்க்கெட் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு 3-4-5 பேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ், சின்ன பசங்க பிஸ்கெட்ஸ் வாங்கிக்கிட்டு போனோம். பட் ஆனால் அங்கே போனோடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க. நாங்கள் நினச்சது ஒரு 15-16 50-60 பேர் தான் இருப்பாங்க நினச்சோம். ஆனால் 200-300 பேர் மேலே இருந்தாங்க. நாங்கள் வாங்கி போய் கொடுத்தது எதுவுமே பத்தலை. சின்ன பசங்க கூட நாங்கள் வந்து பிஸ்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் டைம் இருக்கணும், நாங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பத்தவே இல்லை, அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு வில்லேஜே அங்கே தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய இதில் இருந்தாங்க. நாங்கள் போய் அவங்கள பார்க்கும்போதே அவங்க வந்து எல்லார் வீட்லேயும் வித்தியாசமான சாப்பாடு கறி அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. யார் வீட்லேயும் வந்து ஒரு நார்மல் கோழி ஆடு அந்த மாதிரி இல்லை, அவங்க வந்து குருவி அந்த மாதிரி, அது எங்கள் என்ன எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தவங்க வீட்லேயும் ஒன்று சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் எங்களோட கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம். அவங்கக்கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி, உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் நான் அவங்ககிட்ட கேட்ட முதல் கேள்வி. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் தான் ஒரு காலத்தில் பிச்சை கட்டி சாப்பிட்டோம். எங்கள் பிள்ளைங்களால உங்களை மாதிரி நாகரிகமாக இருந்து 4 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை பேசி 4 பேர் உங்களுக்கு எதிர்க்க பேசி அப்புறம் நீங்கள் பேசும்போது அது வந்து கை நாட்டை போட்டி அது ஒரு பாம்பா மடித்து அது ஒரு கவர்மெண்ட்டில் எடுத்து போய் கொடுத்தா எங்களுக்கு எம்மா பெருமையாக இருக்கும். அது மாதிரி பேர் மேலே எங்கள் பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, துத்திப்பேட்டில் படிக்கிறாங்க. துத்திப்பேட்டு உளுவந்திரியா துத்திப்பேட்டு உளுவந்திரியா ஜாலி ஹோம் எல்லா இடத்துலேருந்து படிக்கிறாங்க. இங்கேருந்து போகிறாங்களா இல்லை இங்கேருந்து படித்து வராங்க, அங்கேயும் தங்கிட்டாங்க. ஏன்னா அங்கேயே படுத்துங்க, நாங்கள் வந்து இந்த பிள்ளைங்களை நாங்களே ஒதுக்கி வச்சு உங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு 2 நாள் ஒதுக்கி வைப்பீங்களா, உங்கள் 2 பிள்ளைங்களுக்கு பாசம் போடுன்ட்டு நீங்கள் கூட வச்சிருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க ஒதுக்கி விட்டா 2 நாளுக்குள்ளே நம்ம பிள்ளை நம்ம மருந்து விடும் ஏக்க வந்துடும் சொல்கிறீங்க. எங்கள் பிள்ளைய வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் போய்ப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை? ஆமாம். மாதம் கூட மாதமா வருஷத்துக்கு இந்த சித்திரை மாதம் லீவ் விடுவாங்க பாரு, அதை மட்டும்தான் பார்ப்போம். ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி வந்து, உங்களுக்கு நோயெல்லாம் வருமா, ஏதாவது இப்போ மற்றவங்களுக்கு வர மாதிரி நோயெல்லாம் வருமா, அப்படி வந்தால் ஹாஸ்பிட்டல் போவீங்களா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன். கேன்சர், ஆஸ்மா, டிபி, மார்வலி, நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஏன் வராதுன்னா நாங்கள் வந்து இயற்கை காற்று பொருள் சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் எப்படி வருதுன்னா உங்களுக்கு நீங்களாம் உற்பத்தி பண்ணுறீங்க, நெல் போட்டு அந்த தீனி போட்டு நீங்களாம் உற்பத்தி பண்ணுறீங்க. அதில் வந்த உணவு வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு மருந்து போட்டு சாப்பிட்றீங்க. இன்னைக்கு ஒரு கோயா இருந்தாலும் ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதை உருவாக்குறீங்க.
ஆடாக இருந்தாலும் அது ஊசி போடுறீங்க. அந்தமாரி எல்லாம் ஊசி போட்ட பொருளை வந்து இப்போ பாரு சின்ன பொண்ணுங்களும் வயசுக்கு வந்து போதுங்க அந்த ஊசி போட்ட. ஆமாம், அந்த ஊசி போட்ட கோழிக்கெல்லாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் எங்களுக்கு இயற்கை பொருள் இருக்கும்போது நாங்கள் ஏன் அதை சாப்பிட போகிறோம். ஸோ 90s உங்கள் சாப்பாடுலாம் எப்படி, அதாவது இப்போதைக்கு நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்றீங்க. 90s அதாவது ஒரு 90s அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க, அந்த உங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். 4 வீட்டுக்கு போனோமா, சாப்பாடு வாங்கினோமா, சாப்பிட்டோமா, ஒரு இடத்துல காலில் தண்ணி குடிச்சோமா, கை கழுவினோமா, அங்கேயே போட்டோமா, போய்க்கினே இருக்க வேண்டியதான். அப்படி இருந்த வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. அப்போல்லாம் உடம்பு எப்படி இருந்தது, அப்போல்லாம் வந்து எங்கள் சுதந்திரம் எப்படி இருந்தது. நாங்கள் ஜாலியாக உண்டிகள் எடுத்து சுற்றுவோம், குழப்பம் அடிப்போம், மாம்பாய் அடிப்போம். நாங்கள் நெஞ்ச நேரத்தில் என்ன காய் தெரியுதோ அந்த காய் பேர் சாப்பிட்டுக்கினே போவோம். காடு மூடு அள்ளிங்க கிடக்க வேண்டியதான். எங்கே போதும் அங்கே ஒரு மாம்பாயம் தெரிஞ்சுதா ஒரு மாம்பாய் அடித்து தின்னுடுவோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ பார்த்தா எக்கா ஒரு பயம் ஒன்று அடிச்சுக்கிட்டா, ஐய் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு துரத்துறாங்க. இன்னும் ஒரு வெறி நாயே துரத்துற மாதிரி. ஸோ அடுத்தது நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணீங்க? வீட்டில் சோறாக ஆக்க தேவையில்லைங்க. வீட்டில் நீங்கள் சோறாக ஆக்க தேவையில்ல. ஆக மொத்தம் எங்கள் அம்மா அப்பா என்ன செய்யணும் தெரியுமா, டிபன் பாஸ் கை விடுவாங்க. அந்த டிபன் பாஸ் மாட்டிக்கிட்டு 4 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் போதும். 4 பேர் அது கழிக்கு அடிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டு. அண்ட் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திடீர்னு பசி எடுக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம் அவங்ககிட்ட. எங்களுக்கு பசி அடித்தாக்கா நாங்கள் வந்து தீடு பண்ணுறதில்ல, சேவை போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நாங்கள் பசி அடித்தாக்கா 4 வீட்டு தெரு சாப்பிட கேட்போம். 4 வீட்டு கொழும்பு கழிக்கு அடித்து சாப்பிட்டா நல்லா ஜும்முன்னு இருந்தோம். இப்போ பார்த்தியா அந்த நாங்கள் நீங்கள் தான் திருந்து சொன்னீங்க, திருந்துட்டோம். ட்ரெஸ்ஸை மாற்று, கோமனை மாற்று, சட்டை மாற்று, முடி வெட்டு எல்லாம் வெட்டு சொன்னீங்க, எல்லாம் மாற்றிட்டோம். இப்போ ஒரு வீட்டில் தெருவில் சாப்பிட்றதுக்கு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் எது தொழில் இருக்குது அதுவும் பார்த்தியும் நீங்கள் நாய் மாதிரி தான் எங்களை பார்க்குறீங்க. ஒரு மனுஷனே மதிக்கல. அப்புறம் நாங்கள் எங்கே தான். ஸோ அதாவது இந்த சொசைட்டியில் வந்து உங்களுக்கு மற்றவங்க மதிக்கிறாங்களா இல்லை மதிக்கலையா, இன்னும் அதேமாரி தான் அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட இனம் அப்படி சொல்லிட்டு ட்ரீட் பண்ணுறாங்களான்ற அந்த ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டிருந்தோம். ஃபுல்லாக சுற்றுவோம், நைட்டு ஃபுல்லாக சுற்றுவோம், பகல் ஃபுல்லாக சுற்றுவோம். யாரும் எங்களுக்கு எதுவும் கேட்கறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போ பகல்லே போனாலே டேய் இங்கே வாடா, என்ன வெறி நாயை கூப்பிட்ற மாதிரி நாயை கூப்பிட்ற மாதிரி. அதே போல் வேட்டைக்கு போகும்போது போலீஸை பார்த்து பயப்படுவீங்களா, அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்டிருந்தோம். விசாரிச்சா இல்லை சார் நாங்கள் வேட்டைக்கு தான் வந்தோம், தொழிலுக்கு தான் வந்தோம், இது பாருங்கள் சார் துப்பாக்கி, இது பாருங்கள் லைட்டு எல்லாமே இருக்குது சார், நாங்கள் வேட்டைக்கு தான் போகிறோம் சார் அப்படின்னா சில பேர் வைய அனுப்பிச்சிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு சந்தேகத்தில் கை நாட்டு அந்த போட்டோ எடுத்து. ஆமாம், இப்போ நானே தகசமே நான் சூழ்நிலை தகுந்த மாதிரி செய்யட்டா, அப்போ அதுக்கோசம் தான் அவங்க எடுக்கிறது நியாயம்தான். எடுத்து தப்பு கிடையாது, எடுக்கிறது நியாயம்தான். நாளைக்கு பின்ன அந்த தப்பு நடக்கூடாதுன்றதுக்கு அறிகுறி. அப்புறம் எதுக்காக வேற வேலைக்கே இன்னும் போகல, இதே வேலையை நம்பி இருக்கீங்க? ஸோ அதனுடைய காரணம் என்ன, இந்த தொழிலை தான் நம்பி இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் என்ன அப்படின்றத அந்த ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டிருந்தோம். வெறும் குச்செல்லாம் வெட்ட போகிறாங்க, அந்த வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு நாங்கள் வரந்தோன்னா நீங்கள் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருங்க. கொளுத்து வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலைக்கு வரந்தோன்னா அந்த வேலைக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒதுக்கி விட்டுறாங்க. இந்த வேட்டைக்காரன் வரேன். அப்புறம் வந்து இந்த ரோட்டு. உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அதையும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டிருந்தோம். போகிறது அங்கேயே தாய்நாடு மாதிரி அங்கேயே இருந்து 1 மாதம் 2 மாதம் இருந்து பொய்ப்பு நடத்துவோம், மணி வியாபாரம் பண்ணுவோம், வேட்டையாடுவோம். அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஊராக போய்க்கினே இருப்போம். ஒரு நிரந்தரமான ஊர்லேயே இருந்த பாடு கிடையாது நாங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து யாரும் வந்து எங்களை வந்து அனுசரிச்சது இல்லை. எங்களுக்கு யாரும் இந்தமாரி வீடு கட்டி தரேன், அந்தமாரி வாங்க, இந்தமாரி இருங்கன்னு யாரும் ஊரில் சேர்த்தது இல்லை. ஒரு ஊருக்கு போகிறோமா அதான் எங்கள் ஊர் மாதிரி. அங்கேயே ஆமாம் ரோட்லேயே வந்து கொட்டை போட்டு அங்கே டேரை போட்டு 1 மாதம் போய்ப்பு நடத்துகிற வரையில் நடத்துவோம். அடுத்தது வேறு ஊருக்கு போவோம். ஸோ ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஃபுல்லாகவே அவங்களுக்கு என்னென்னா, அவங்க இந்த சொசைட்டியில் வந்து மற்றவங்க எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அதுமாரி ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஹியூமன்றது எல்லாருமே ஒன்று தான். ஸோ அதுக்காக நம்மளை வந்து அவங்க அப்படி சொல்லிட்டு ஏன்னா பிரித்து வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ காய்ஸ் உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அவங்கள மீட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட பேசுங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறதுனா அவங்களுக்கு ட்ரீட் பண்ணாதீங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ bye, see you next video.